Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சயின்ஸ் அது வந்து இந்த இயர் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஈவன் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களோட மார்க்ஸை கூட அதில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது 1 மார்க்ஸில் இங்கே வந்து இது பாருங்க, டோட்டல் மார்க்ஸ் 7 மார்க்ஸ்னா 7 அவுட் ஆஃப் 7 எடுக்கணும் 1 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் தென் டிராயிங் இது எல்லாமே நம்ம வந்து எது இம்பார்ட்டன்ட் எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் 2023 இது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. அந்த ரிவிஷன் முடிச்சவங்க ஃபைனலாக வந்து இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் உட்பட எல்லாமே நீங்களாக டைம் வச்சு நீங்கள் எல்லாமே இது செல்ஃபாக நீங்கள் பண்ணணும். டைமர் நீங்களே வச்சுக்கோங்க, இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு 1/2 hour to 1 hour மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கணுன்றதுனால சொல்கிறேன். எக்ஸாம் டைமிங் நீங்கள் வைக்க வேண்டாம், ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்ற மாதிரி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணி வித்தவுட் சாய்ஸில் எழுதி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வித் சாய்ஸ்லேயே எழுதிட்டு வித்தவுட் சாய்ஸ் எதெல்லாம் சாய்ஸில் விட்டுருக்கீங்களோ அந்த கொஸ்டினை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வித் சாய்ஸோட நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸை எழுதிட்டு நீங்களே வந்து அதை செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக்குன்றதை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நாளைக்கு உங்கள் எக்ஸாம் எழுதும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் கரெக்ஷன், செல்ஃப் அனலைஸ் கண்டிப்பாக இதில் முக்கியம். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ப்ளீஸ் இந்த கொஸ்டின் பேப்பரை மேக்ஸிமம் டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஓரல் டெஸ்ட்டாவது நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் முடிச்சுட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் 2024 டிஸ்ட்ரிக்ட் கரண்ட் இயரில் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. பாயிண்ட்ஸ் வைஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி பேராகிராஃபாக கொடுக்கறத காட்டிலும் பாயிண்ட்ஸாக கொடுங்க. அதே மாதிரி டிராயிங் எல்லாம் நீட்டாக வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் இருந்தால் பார்ட்ஸ் கொடுங்க, ஹெட்டிங் இருந்தால் ஹெட்டிங் எழுதுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.